ஜனநாயகன் படத்தின் தொடர்பான தணிக்கை வாரியத்தின் மேல்முறையீட்டு வழக்கின் மீதான விசாரணை தற்போது உயர்நீதிமன்றத்தில் நடந்து வரக்கூடிய சூழலில் தொடர்ந்து விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. தற்போது விசாரணை ஒரு புறம் நடந்துட்டு வருது. இன்னொரு பக்கம் ரசிகர்கள் எப்போ தணிக்கை சான்றிதழ் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இருக்கிறார்கள். இது போன்ற விசாரணை ஒரு புறம் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில எப்பொழுது தணிக்கை, அதாவது சென்சார் சர்டிபிகேட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது? வணக்கம். தாவேக தலைவர் விஜயின் ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சான்று வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. நடிகரும் தாவேக தலைவருமான விஜயின் கடைசி திரைப்படமாக கருதப்படும் ஜனநாயகன் படம் ஜனவரி 9 வெளியாக இருந்தது. ஆனால் ஜனவரி 5 வரை UA-16+ சான்றிதழ் கிடைக்காததால் தயாரிப்பு நிறுவனம் ஜனநாயகன் திரைப்படத்துக்கு உடனடியாக தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என கோரி படக்குழு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு தாக்கல் செய்தது. அந்த மனுவை விசாரித்த தனி நீதிபதி PT ஆஷா படத்திற்கு UA-16+ சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று மத்திய தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து மத்திய தணிக்கை வாரியம் 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்தது. அவசரமாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த மனுவை விசாரித்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால நிறுவனமான KVN புரொடக்ஷன் உச்சநீதிமன்றத்தை அணுகியது. இந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவில் தலையிட விரும்பவில்லை என தெரிவித்திருந்தது. அதே நேரத்தில் தங்களின் வாதங்களை மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் முன்வைக்கலாம் எனும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியது. இந்த நிலையில் நடிகர் மற்றும் தாவேக தலைவர் விஜயின் ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சான்று வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை தலைமை நீதிபதி MM ஸ்ரீவஸ்தவா நீதிபதி ஸ்ரீ அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தணிக்கை குழு சான்று கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ARL சுந்தரன் ஆஜராகி வாதங்களை முன்வைத்திருந்தார். அப்போது படத்திற்கு தணிக்கை சான்று நிராகரித்து உத்தரவிடுவதற்கு முன்பாகவே பட நிறுவனம் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. கடந்த 6 இந்த வழக்கு தொடரும் போதே இந்த படம் மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்ப முடிவு என்பது பட நிறுவனத்துக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு எதிர்த்து வழக்கு தொடரவில்லை. சென்சார் போர்டு பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்காமல் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பிய உத்தரவை தனி நீதிபதி ரத்து செய்து உத்தரவிட்டிருந்தார். மேலும் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பிய உத்தரவை எதிர்த்து வழக்கு தாக்கல் செய்யப்படவில்லை. ஜனவரி 7 வழக்கின் வாதங்கள் முடித்து ஜனவரி 9 உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்று சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தயாரிப்பு குழு தரப்பில் 17 காட்சிகளை நீக்க வேண்டும் எனவும் அதன் படத்தை மீண்டும் பார்த்து முடிவெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 14 காட்சிகளை நீக்கிவிட்டதால் சென்சார் சான்று வழங்க கோரினார்கள். இறுதி முடிவு எடுக்கப்படாமல் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்க முடிவு செய்யப்பட்டிருந்தது. இதற்கிடையில தான் படம் தொடர்பாக புகார் வந்ததால மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது என்று சென்சார் போர்டு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருந்தார்கள். அப்போது தலைமை நீதிபதி டிசம்பர் 22 கடிதத்தை அனுப்பிய அமைப்பு ஆலோசனை குழுவாக கருதப்பட வேண்டுமா அல்லது அது வாரியத்தால் நேரடியாக அனுப்பப்பட்டதா, தணிக்கை குழு அதிகாரி அந்த படத்தை பார்த்தாரா என்று கேள்விகள் எல்லாம் எழுப்பினார்கள். அதற்கு அதிகாரி படத்தை பார்க்கவில்லை என்று ஒரு பரிசீலனை குழுவால் மட்டுமே அது பார்க்கப்பட்டது. சென்சார் போர்டு தரப்பு அதிகாரி படத்தை பார்க்கவே இல்லை என்று ஒரு பரிசீலனை குழுவால் மட்டுமே அது பார்க்கப்பட்டது என்று விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. உடனே நீதிபதி மண்டல சென்சார் போர்டில் யார் படத்தை பார்த்தார்கள், சட்டப்படி படத்தை பார்த்து ஆய்வு செய்வதற்கும் அதிகாரிகள் உள்ள என்று கேள்விகள் எழுப்பப்பட்டதை பார்த்து ஆய்வு செய்து ஆலோசனை வழங்க குழு இருக்கிறது, அந்த குழு தான் படத்தை பார்த்திருக்கிறது என சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இரு தரப்பின் வாதங்களும் கேட்ட நீதிபதி விசாரணை பிற்பகலுக்கு ஒத்திவைத்திருந்தார். தற்பொழுது வாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் தான் சென்சார் போர்டு ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA சான்றிதழ் வழங்குமா என்று ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல தமிழக வெற்றிக் கழகமும் இதுவரை நேரடியான எந்த குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்காமலே இருக்கிறது. ஒரு புரொடக்ஷன் மற்றும் சென்சார் போர்டுக்கான ஒரு பிரச்சனையாகவே இன்று வரை கருதப்பட்டு வருகிறது. இது நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இருதரப்பு வாதங்களும் கேட்ட நீதிபதி விசாரணை பிற்பகலுக்கு ஒத்திவைத்திருந்தார். இந்த நிலையில்தான் பிற்பகலுக்கு தொடர்ச்சியாக இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.